3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். ஆமென் சொல்லலாம். யாரை கவனிச்சு பார்க்கணும்? எல்லாம் சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவை. இதுதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம கவனிக்கிறதெல்லாம் கிறிஸ்து இயேசுவை கவனிக்கிறது. இப்ப நான் அங்கிருந்து அப்படியே நடந்து வந்தா எல்லாரும் என்ன கவனிக்கலாம்? இதுதானோ ரொம்ப வயசாகி போச்சு. எனக்கு ரொம்ப வயசு போனாலும் முடிதான் அப்படியே போச்சு. இல்லையா? இன்னும் ஒரு 59 வயசு தானே. அதில் ஒரு வயசா அவன் 90, 100, 120 தடவை வாழ்க்கை நடந்தான். என்னப்பா இந்த 59க்கே இந்த பாடுமா? நீ போக என்னப்பா? அப்போ நம்ம வந்து சில விடல நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்யணும்? ஜன்னல் வீட்டு ஸ்க்ரீனை தந்துச்சு. அவன் எங்க போறான்? என்ன கொண்டு வாங்க? இன்னைக்கு நம்முடைய கவனிப்பெல்லாம் இன்னைக்கு உலகத்தை சார்ந்துதான் இருக்கு. உலகத்தை நோக்கிதான் இருக்கிறது. ஆமென். நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ், ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளை, ஒரு பையன் நல்ல ஒரு புது ட்ரெஸ் போட்டாச்சுன்னா கண்ணு மேலேருந்து கீழே வர, சொல்லுங்க, மேலேருந்து கீழே வர கண்ணு பார்வையிலே அவன் எரிச்சே ட்ரெஸ் போட்டு வரவன் என்ன செய்யலாம்? என்ன வேணாம்? எரிச்சே. ஏன்னா கண்ணில் அவ்வளவு என்ன இருக்கு? பவர் இருக்கு. நீங்க நினைக்கிறது இல்லை. நீங்க சும்மா நினைக்க கூடாது. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த பார்வையில் அப்படியே அந்த உள்ளம் அப்படியே ஒரு மருத்துவ பாருங்க. நாளைக்கு ஒரு காய்ச்சல் பாருங்க. நாளைக்கு என்ன இதெல்லாம் கொடுத்துக்கிடப்பா? ஏன்னா பார்வை என்ன செய்யுது? படுக்கையில கண்கள் ரொம்ப முக்கியம். 2 கண்ணுனால தான் எல்லா வினையுமே உலகத்துல நடக்கும். இந்த 2 கண்ணுனால தான் எல்லாம் பிரச்சனை. முதல் ஆதாம் சொல்லுவோம், ஏவாள் விழுந்து போன காரியத்துக்கு நம்பர் 1 இந்த சிந்தனை. இது இந்த சிந்தனை. ஒரு கேள்வியை போட்ட சிந்திக்க ஆரம்பிச்சேன். 2வது கண்ணு போய் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நம்ம அநேக வேளை நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க நோக்கி பார்த்தோம். ஒரு பொருள் பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் மனைவி மாதிரி புருஷமார் வீட்டில் வந்தவன கேட்கலா பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காதா? அவரு பிரிச்சு வாங்கினா என்ன வாங்கினா? பிரிச்சு வாங்கினா. நமக்கு அந்த பிரிச்சு அதுக்கெல்லாம் உள்ள போறதுக்குள்ள அந்த கலரு ரூபம் சைஸ் எல்லாம் பண்ண புருஷன் வந்த உடனே நமக்கும் அப்படி என்ன வாங்கணும்? சும்மா நமக்கு தகுதி இல்லைம்மா, வேணும் எனக்கு பிரிச்சு. ஏன்னா இந்த அம்மா உள்ளது பிரிச்சு அடைக்கணும். பிரிச்சு வேணும்னு தொந்தரவு தாங்காம மனுஷன் எங்க போய் வாங்க? கடன் வாங்க. வட்டிக்க எதுக்கும் ஒண்ணு கடனை வாங்கி எங்க வீட்டுல ஒண்ணு ஆடிட்டு கிடக்க. வீட்டுல ஒண்ணு என்ன செய்யுது? பிரிச்சு என்ன செய்யுது? ரொம்ப ஆடிட்டு கிடக்க. அந்த ஆட்டத்தை நிப்பாட்ட வேற அதுக்கெல்லாம் விளக்கம் வேற சொல்லுவோம். உங்களுக்கு நான் சொல்லலை. அது நாங்கள் அதுக்கு ஆண்டால வந்து வீட்டில் வாங்கி கொண்டு வச்சோம்னா அது ஆட்டம் 2 நாள் என்ன செய்யும்? இங்க ஆட்டம் ஸ்டாப் ஆச்சு, இங்க ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. ஏன்? மாசத்துல என்ன செய்யணும்? அவங்க நிற்பாங்க. இது ஒரு பெரிய இதெல்லாம் காரணம் என்ன? அடுத்த வீட்டை கவனிக்கிறது. ஏன் அடுத்த வீடு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியை மிகுந்த. அதனால நமக்கு ஃப்ரிட்ஜ் வேண்டாம் இல்லை. எல்லா நாட்களும் எல்லா வீட்டுக்கும் ஃப்ரிட்ஜ் வேணும். நம்ம மிளகாய் போட்டு ஜோம் பண்ணி ஆண்டவர் தருவா. எத்தனை ஃப்ரிட்ஜ் வேணும்?
தான் வேணும். இன்னைக்கு ஜோம் பண்ணுங்க. நிச்சயமா சின்சியரா இந்த 20ஆவது நாள் உபவாச ஜெபத்துல சொல்றேன், வாயிலிருந்து வர வார்த்தைகள் ஒன்றும் வீணாய்ப்பாங்க. அவன் சின்சியரா ஜோம் பண்ணு, 3 மாசத்துக்குள்ள ஆண்டவர் உனக்கு தருவார். நீ ஜோம் பண்ண ஆண்டவரை பார்க்க சொன்னாரு 3 மாசத்துல தருவார். நீங்க குப்புறப்படுத்த தூங்குனாங்க, நான் உத்தரவாதி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு நீங்க தீர்க்க தரிசனம் காண்டவன் சொன்னா நடக்கும். நம்ம அதுக்கு வழியை விட்டோம். ஏகப்பட்ட தண்ணி வந்துச்சு, அடைச்சு தண்ணியை வெளியே அர்த்தம் என்ன செய்யணும்? நம்ம திறந்து விட்டாதான். அதே போல ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கிரிய செய்ய, நம்ம தேவைகளை சந்திப்பதற்கு நம்ம வாசலை திறந்து விட்டார். அவன் ஜோம் பண்ணாம வாசல் சொன்னாரு, 3 மாசத்துல திருச்சி கிடைக்கணும் உடனே டப்பா தகர டப்பா. ஏன் ஜோம் பண்ணாம இருந்தால், பைபிள் வாசிக்காம இருந்தால், சோத்திரம் பண்ணாம இருந்தா, ஆண்டு வசத்தை கேட்காம இருந்தா ஒன்றும் கிடைக்காது. இந்த ஒழுங்கா செய்த விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு செலுத்தும் போது என் ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறான். 2வது, அவன் சித்தப்படி உனக்கு தருவான். அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கார் தருவாருன்னா அந்த காருக்கு ஊத்துற பெட்ரோலுக்கும் ஆண்டவர் வழி வச்சுதான் காரை தருவார். இப்போ ஃப்ரிட்ஜை தருவாருன்னா ஒரு நாளைக்கு 1 யூனிட் ஓடும் ஃப்ரிட்ஜு. இப்போ நமக்கு 2 மாசத்துக்கு ஒரு 50 நாளைக்கு 1 யூனிட் ஓடுது வச்சுக்கோ. எத்தனை யூனிட் ஆச்சு? 50 யூனிட். சில வேளை நீங்க ஃப்ரிட்ஜில் ஒரு ஜாமானும் வைக்கிறதா கூட 2 யூனிட் சேர்ந்து ஓடும். ஓவர்லோட ஆனாலும் கூட 2 யூனிட் சேர்ந்து போகணும். அப்போ அதுக்கெல்லாம் என்ன கட்டணும்? கரண்ட் பில்லு கட்டணும். அப்போ கரண்ட் பில்லுக்கு ஏற்ற வருமானமும் உனக்கு அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு தான் ஆண்டவருக்கான அழகா கணக்கா நேர்த்திய தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அடுத்த வீடுகளை என்ன செய்யாதுங்க? 25ஆம் தேதி வரப்போகுது. எல்லாரும் அடுத்த வகையில கவனிக்கிறீங்க. சகோதரிகளை பார்த்தா டிசைனா எந்த கடையில் இந்த சேர் இருந்தா, எந்த கடையில் இந்த சுடிதார் இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லு. எதுக்கு? அந்த இதுதான் பாருங்க, இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம், இதை இச்சைன்னு சொல்றோம். இது எதனால வருகிறது? அடுத்தவங்கள. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல், அந்த எபிரேயர் ஆக்கியோனாக இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ தன்னுடைய பரிசுத்தமான சகோதர சகோதரிகளுக்கும் சொல்லுகிறான், நீங்க வேற யாரையும் நீங்க கவனித்து பார்க்க வேண்டாம், என்னையும் நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டாம், என் இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்ப நம்ம கவனிக்க வேண்டியது யாரு? இயேசுநாதனா? இயேசு என்னெல்லாம் செய்தாரு அதை மட்டும் நம்ம கவனித்து போனா போதும். நிச்சயம் நமக்கு என்ன உண்டு? பரலோகம் போறோம். எத்தனை பேர் பரலோகம் போறோம்னு ஆசை? கண்டிப்பா என்ன செய்ய போறீங்க? நீங்களும் நானும் இயேசுவை கவனித்து பார்க்கிறேன். நம்ம வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் மாதிரி இயேசுதான். ஊழியக்காரன் ஊழியக்காரனை பின்பற்றாங்க, ஊழியக்காரனை கவனியுங்கள். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வருகிற தேவ வார்த்தை வேத வசனத்திலிருந்து வருகிறதா என்பதை அலசி பார்த்து அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சு ஆண்டவரை கவனித்து நடக்கும். ஆமென். இன்னைக்கு எனக்கு உலகத்துல அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் பார்த்தா வாயா வளர்ந்துடுறான். அவனும் உங்களை போல நான் இருக்கிறேன், உங்களை போல நான் ஒரு நீங்களும் இயேசுநாதனை விசுவாசிக்கிறீங்க, நான் விசுவாசிக்கிறேன் இல்லையா? நானும் இயேசுநாதனை விசுவாசிக்கிறேன். நான் பரிசுத்தமா வாழ்ந்தாதான் எங்க போக முடியும்? நீங்களும் பரிசுத்தமா வாழ்ந்தாதான். இல்லை நீங்க மட்டும் பரிசுத்தமா வாழ்ந்தா நாங்க பிரசங்கம் பண்ணணும் எங்களை தூக்கிட்டு போக நினைக்கிறீங்களா? மொத்தம் இயேசுநாதர் வந்து நாங்கள் தப்பு பண்ணின மொத்த அட்டி எங்களுக்கு தான் முடியும். யாருக்கு?
மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நீயே ஆகாதவனாய் போய்விட்டாய். முதல் ஆடி யாரு கிடைக்கும்? ரெண்டாவது அடி தான் உங்களுக்கு. அப்ப நீங்க சிறந்தவங்களா நாங்க சிறந்தவங்களா? அடி வாங்குறது நாங்களா? சொல்லுங்க. புரியுது? அதனாலதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் அந்த வார்த்தை அப்படியே கடந்து உங்களை போல விலங்க. உங்களுக்கு பசிக்கிறது போல எங்களுக்கு பசிக்க சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு பசிக்குதா? பசிக்கணும். பசிக்கவா பசிக்காதா? பசிக்கும். அதே போல எங்களுக்கு 3 நேரம் தின்னணும்னு பசிக்கும். எங்களுக்கு பிடிக்கணும். எங்களுக்கும் என்ன செய்யணும்? தூங்கணும்னா தூங்கலன்னா சகல வியாதி எங்களுக்கும் உங்களை போல எங்களுக்கும். சுகர் வியாதி எதனால வருது தெரியுமா? ஒரு பிரச்சனை இல்லை, தூக்கம் இல்லாமல் இருந்தால் சுகர் வியாதி உண்டாகும். டென்ஷன் ரொம்ப யோசித்து 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 அப்படியே மண்டை வெடிக்கிறது போல இருக்குன்னு சொல்றாங்க. இது ரொம்ப நேரம். 2வது என்ன வந்தாலும் இந்த 2 நாள் தான் சக்கரை வியாதி வருது தவிர வேற 1 நாள் வியாதி தான். ஆமே, வேற 1 நாள் வியாதியா சரியா தூங்குங்க. ஏன்னா 11 மணியிலிருந்து 12 மணி வரை எனக்கு இது மறந்து போச்சு. நம்முடைய சரீரத்தினுடைய ஒரு உள் அவயம் வேலை செய்யும். 12 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு சக்கரத்தினுடைய கிட்னி இது நினைக்கிறேன் அது வேலை செய்யும். 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒரு அவயம் வேலை செய்யும். ஒரு அவயம் 2-3 அவயங்கள். இந்த வேலை செய்யற அவயம் அந்த நேரத்துல அதுக்கு ரெஸ்ட். நம்ம ரெஸ்ட், பாடிக்கு ரெஸ்ட். இந்த பாடிக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கலன்னா அது வேலை செய்யாது. வேலை செய்யலைன்னா இப்படிப்பட்ட வியாதிகளை தானா சரத்துக்குள்ள உண்டாகும். அப்ப அதான் தூங்குற நேரத்துல தூங்கு, விளையாடுற நேரத்துல விளையாடு, படிக்கிற நேரத்துல படி. ஆமே, இதை நம்ம கிளியரா செய்யணும். நம்ம நிஜமா தூங்குற நேரத்துல தான் போய் விளையாடு. தூங்குற நேரத்துல நம்ம உட்கார்ந்து பேசிக்கணும். நான் நிறைய விஷயம் அனுபவங்களே சொல்றேன். 10:30 மணிக்கு பிற்பாடு விழித்திருக்காதே, நீ என்ன செய்கிற? படுக்கைக்கு போய்விடு. காலையில 4 மணிக்கு பிற்பாடு அல்லது 4 மணிக்கு பிற்பாடு தூங்காதே இழுத்து. ஆமே, செய்து வெளியோடு சொல்றேன். இப்போ வயோதிகத்தில் இருக்கணும்னு சொல்றேன். நீங்க கடைபிடிங்க. இருக்கிற வியாதி உங்களை வெளிப்படுத்தாது, அப்படியே அமைதி போய் சொல்லலாம். ஆண்டவரே கனகத்திலே கொடுத்தான் நமக்கு புரியுமா? காலையில் 5 மணிக்கு எடுப்பாரு அப்படியா? ஆகவே ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் மாதிரியா இருக்கிறார். அவரை நாம் கவனிக்கணும். அவர் கவனிச்சு அவர் என்ன செய்தார், அவர் என்ன பண்ணினார், என்ன போனார், இவைகளை நாம் செய்வோம். ஆனால் அல்லேலூயா, நிச்சயமாகவே கற்றுச்சேன் சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் சில காரியங்களை ஆண்டவருக்கு தந்து குறிப்பெடுத்தாலும் சில காரியங்களை இப்பொழுது பரிசுத்த 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். 2ஆம் வசனத்தை வாசிக்கும். மத்தேயு 4:2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இப்ப முதல் ஆண்டவர் என்ன இருந்தால் உபவாசம் இருந்தார். அழகா என்ன பாருங்க, பின்னால நான் சொல்றது எல்லாருக்கும் புரியுதாமா? கொஞ்சம் கை வைத்து புரியுதுன்னு சொல்லுங்க. புரியுது. இந்த பக்கம் நடுவில் உள்ளவங்களுக்கு புரியுதா? இந்த கை வைத்து கட்டினாதான் புரியுதா புரியலையா? முன்னால இருக்கிறவங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எல்லாரும் புரியுதா நான் சொல்ற வார்த்தைகள்? ஏன் நம்ம ஏன் சொல்றேன், ஏன் நிதானமா பேசுறேன்னா இதை நம்ம கடைபிடிக்கும் போது ஆமென் நம்ம காரியங்கள்லாம் ஜெயமாயிடும். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலாவது என்ன இருக்காங்கன்னா உபவாசம் இருந்தார். சொல்லப்போனா உபவாசித்து ஜெபித்தார். அல்லேலூயா. இப்ப நமக்கு இந்த உபவாச ஜெபம் 20 நாள் இன்னைக்கு நாளையோட என்ன செய்து
முடியுது. வயசெல்லாம் நான் உட்காந்து ஜாப் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்படியே ஞாபகத்தில் கொண்டு வந்தார். எனக்கு இந்த செய்தியில அதை ஞாபகப்படுத்தினால் அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நாளைக்கு அதை நீங்க செய்ய முடியல, சரிங்களா? அவர் சொன்னா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு உணர்த்தினால் அதை நான் கன்ஃபஸ் அதை உறுதிப்படுத்தணும். அப்ப என்னுடைய செய்தியில அது வந்துச்சுன்னா அது உறுதிப்படுத்தப்பட்டது. சரி, இப்போ உபவாசம் ஜெபம், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உபவாசித்து ஜெபம் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆகாரங்களை வெறுத்து, நமக்கு பிரியமான ஆகாரங்களை வெறுத்து, நாம் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அவரை நல்ல வாழ்க்கை முழுது நல்லா ஒப்பு கொடுத்து, நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டு, நம்முடைய மீறுதல்களை அறிக்கையிட்டு, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, அவரிடத்திலிருந்து ஒவ்வொரு நாள் மன்னிப்பை பெற்று, அதன் பின்பு அவரை நல்ல ஸ்தோத்திரம் செய்து ஆராதனை செய்து, அதன் பின்பு நாம் அவருடைய சித்தம் என்மேல் என்ன இருக்கிறது என்பதை அவரிடத்தில் கேட்டு தெரிந்தெடுத்து அதன்படி நம்மை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. ஆமென். இந்த இரண்டாவது, இந்த உபவாசம் என்கிறது நம்முடைய சரீரத்தின் அவயங்களின் இச்சைகள், ஆசைகள், விருப்பங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், இவைகள் எல்லாம் இந்த உபவாச நாட்களை என்னை விட்டு அகற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்து நன்மை பெறுகிறது தான் உபவாசம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உபவாசம் இருந்து பழகின தேவ பிள்ளைகள் அந்த ருசியை விடவே மாட்டாங்க. உபவாசம் இருந்து அநேக காரியங்களை சாதிக்கலாம். இப்ப என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு 1981 ஜனவரி மாதம் 9 வரை என்னுடைய வாலிப நாட்களில் நான் செய்த அநேக கிரியைகள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவானவைகள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான், கிறிஸ்தவ பாரம்பரியத்தின்படி வளர்க்கப்பட்டவன் தான். எங்க வீட்டில் காலையில் சாயங்காலம் குடும்ப ஜபம் உண்டு. அது மட்டுமல்ல, பல ஆராதனைகளுக்கு ஒழுங்காக நம்ம போயிடணும். மனப்பாட வசனம் படித்தோம், மனப்பாட வசனங்கள் எல்லாம் தெரியும். தெரிஞ்சாத மத்திய ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு எல்லாம் வழக்கப்பட்டாலும் இயேசு இல்லை, அதெல்லாம் கடமைக்காக. அப்படி கடமை. இப்போ நம்ம பிள்ளைகள் பார்த்தீங்களா, அப்பா அம்மா ரசிக்கப்பட்டிருக்காங்க, பிள்ளைங்க கூட இங்கே தான் வர வேண்டியிருக்கு. ஆனால் குறிப்பிட்ட வயசு வந்த உடனே தாய்க்கு சொல்லுவாங்க, மாஸ்டர் பிள்ளை பையன் என்ன செய்தான், அது வந்துட்டான், அவருக்கு என்ன கொடுங்க, ஞானஸ்நானம். அப்போ அவன் ரட்சிக்கப்பட்டானா என்பது, தன் பாவத்தை அறிக்கையிட்டு தான் செய்கிறது தவறு உணர்ந்தானா என்பது என்ன செய்யாது. இப்போ தாயும் கேட்குறாங்க, பிள்ளையும் பசங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். நம்ம சில வேளையில் நம்ம போதகர்கள் சரி கேட்குறாங்களே நம்ம கொடுத்துருவோம். அதனால தான் நாங்கள் விவரமாக அது ஒரு வார்த்தை சொல்லுவோம், உன்னுடைய விசுவாச அறிக்கையும் என்ன செய்தி அது உனக்கும் அந்த அறிவு விழுப்பா. எங்களுக்கு அந்த ரத்தப்படி எங்களுக்கு நல்ல கவனிக்கணும் சொல்ற விஷயங்கள். அப்போ அந்த நிலைமையின்படி இன்னைக்கு பிள்ளைகள் சபைக்குள்ள, அதனால பிள்ளைகளுக்குள்ள பயப்படுறது இல்லை, அசுத்தம் இல்லை, உலகம் ஆடம்பரம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பு, ராத்திரி உட்கார்ந்து வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுறது, மணிக்கணக்காக உட்காந்து பேசுறது, அவன் கூப்பிடும்போது இவா ஓடுறது, அவா கூப்பிடும்போது இவன் ஓடுறது, கடைசியில் தெருவில் போய் நிற்கிறது, கடைசியில் சூசைட் போய் சாப்பிடும். இதெல்லாம் கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளும் கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளும் நடக்கிற சம்பவத்தை பேசிட்டு இருக்கிறேன். புரியுதா? அப்போ இப்படிப்பட்ட சுவாபங்கள், முரட்டாட்டமான சுவாபமே என் வாழ்க்கை ரொம்ப இருந்தது. அப்போ இயேசுவை சந்தித்த போது அந்த சுவாபங்கள் எனக்குள்ள இயேசு எனக்கு ஒப்பு கொடுத்தாலும் அந்த சுவாபங்கள் எனக்குள்ள இருந்துட்டு தான் இருந்தது. ஏன் நான் அதை விட்டு விடவில்லை.
விட்டு விடுவதற்கு முயற்சி எடுக்கிறார். இயேசு வச்சுட்டாரு, ஆவியானவர் வந்துட்டாரு. இப்போ ஆவியானவர் வந்து என் பாவத்தை சுட்டி காட்டிட்டு இருக்காரு. டேய், நீ அன்னைக்கு அந்த பாவம் செய்தியே, நீ இந்த தவறு செய்தியே, இப்படிப்பட்ட கோவம் உனக்கு உச்சியில மூக்குல பாவம் இருக்குது, உனக்கு எரிச்சல் இருக்குது, உனக்கு சண்டை இருக்குது, நீ கெட்ட வார்த்தை போட்டு பேசுறியே, இதெல்லாம் நீ என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம், நானே என்னுடைய பலவீனத்தை சொல்றேன், தப்பா நினைக்காங்க. பாருங்க, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய சினிமா பார்த்துருக்கேன். பழைய காலத்து சினிமா. இப்பெல்லாம் சினிமாவா இப்போ அவ்வளோ உபச்சாரம் தான். அந்த 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 குடும்ப கதைகளா நல்லா. இப்போ நீங்களும் சினிமா பார்க்க மாட்டீங்க, நல்லா விசுவாசிங்க. ஒரு அலையில சொல்லலாம், சகோதரி கொஞ்சம் கம்மியாக தான் இல்லை. சினிமாலாம் பார்க்கணும், நாங்கள் சீரியல் தான் பார்ப்போம். சீரியல் பார்க்குறவங்கலாம் பார்க்காதவங்களாம் ஒரு அலையில சொல்லுங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்க. அது பெரிய தர, இது சின்ன தர. பார்க்காதவங்க வெளியே சொல்ல சொல்லுங்க. பார்க்காதவங்களாம் வெளியில சொல்லுங்க. பார்த்தவங்க வெளியே சொல்லுறதுனால தெரியும். கவனிங்க. அப்போ இந்த சுவாபங்கள் எல்லாம் உங்களுக்கு திறனில் இருக்கும். இதை அழிப்பதற்கு நாம் உபவாசித்துதான் பரலோகத்துக்கு போகக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஆகாரத்தை வெறுத்து, ஆகாரம் வெறுக்கிறதுனால நல்ல கவனிக்க, நமக்கு பசி உண்டாகும், நம்முடைய ஐம்புலன்கள் அடக்கப்படுகிறது. நம்முடைய சாப்பிடுகிற ஆகாரத்துல தான் நமக்கு ஐம்புலன்கள் வந்து என்ன செய்யறது, வேலைகள் தெளிவாக செய்யறது, சுறுசுறுப்பாக இருக்கிறது. அப்போ இந்த ஐம்புலன்களையும் அடக்கிறதுக்கு நான் உபவாசித்து கண்ணீரோடு ஆண்டோடைய உதவியை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் கடந்து வருவார். நமக்கு என்ன செய்வார்? அந்த கோபத்திலிருந்து நம்ம என்ன செய்வார்? கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு ஜோம் பண்ணா நாளைக்கு கோபம் குறைச்சிட்டு நினைச்சுட ஜெபிக்கணும். இந்த சிறவிடல உபவாசித்து முடிக்கும் போது பிசாசு ஏசனாதத்தை போனாங்களோ இதே போல் நம்மகிட்டே வருவான். ஒருவேளை நம்ம மனைவியே பிசாசா வருது, புருஷனே யாரா வரும் சொல்லுங்கம்மா? ஆமா, புருஷனை வந்து பிசாசு சொல்றீங்க எல்லாம் சொல்லுங்க. இப்ப சொல்றது நேரம் சொல்லுங்க. சிலவிட நம்ம பிள்ளைகளுக்கு வரும், அது வியாயாமம். சில பிள்ளைகளுக்கு யாரான இப்ப பெற்றோரே எதுக்குன்னா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? உபவாசித்தோம், ஜெபித்தோம். அந்த கோபம் மாறட்டும், எரிச்சல் மாறட்டும், வைராக்கியம் மாறட்டும், சண்டை போடக்கூடாது, நான் கெட்டவத்தை போட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம் பாருங்க. இப்போ வந்து நிற்கும். எதுக்கு? நீ போடு, நீ கெட்டவத்தை போடு, நீ சண்டை போடு, இப்படி இருந்தது பிசாசு நிற்பான். அந்த நேரத்தில் ஒரே ஒரு வழிமுறை மட்டும் வந்துங்க. என்னதான் நடந்தாலும் காதை போட்டிட்டு சோத்ராண்டவரை 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 சத்தமா சொல்லிக்கிட்டே, உள்ளத்துல சொல்லாத, உள்ளத்துல சொல்ல ஆரம்பிச்சா அவன் சொன்ன வார்த்தையும் உள்ள நடந்து வேலை செய்யும். சத்தமா சோத்ராண்டவரை சோத்ராண்டவரை சோத்ராண்டவரேன்னு நீ சொல்லிட்டு நீ அந்த நேரத்துல ஜெயித்துட்டான். இந்த 2-3 தடவை நீ ஜெயித்துட்டானா அதுக்கப்புறம் கூட அந்த சுவாமம் வந்து விட்டு அப்படியே. ஏன்னா விசாசி எதிர்த்து அவன் உங்களை விட்டு. அப்ப உபவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? ஒரு விசுவாசம், நான் என் சபைக்கு சொல்லுவேன், ஒரு விசுவாசம் உண்மையை ரட்சிக்கப்பட்டது உண்மையான, நீங்க உண்மையில பாவம் மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையான, ஒருவேளை அபிஷேகம் பெற்றீங்க, நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நீங்கள் பெற்றது உண்மையானால், உண்மையானால் வாரத்துல ஒரு நாளாகிலும் உபவாசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளாகிலும் என்ன செய்யணும்? அது சின்ன பிள்ளையானதுன்னா, வாலிபர்களானதுன்னா, பெரியவர்களானது. அதுபோல முடிந்தால் கணவனும் மனைவியும் ஒரு நாள் உபவாசித்து, விடுமுறை நாட்களில் உபவாசித்து 2 பேரும் கை கோர்த்து ஜோம் பண்ணிப்பாங்க. உங்க பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரங்கள், உங்களுடைய சரீர சுகம் எல்லாம் உங்களுக்கு தானாய் கற்றுத்தரும். அப்போ உபவாசித்து செல்லுங்கள். உபவாசத்தின் ஜெபத்திற்கு ஈடான ஒரு பலன் எங்குமே. அப்போ உபவாசம், நானும் உபவாசத்துக்கு பழகி இப்பதான் ஒரு 2-3 வருட காலங்கள் நான்
உபவாசிக்கிறது. ஆனாலும் இப்பெல்லாம் இப்படி உபவாச கூட்டங்கள் இப்படி சபையில் நடக்கும்போது நான் சாதாரணமாக தான் வருவேன். கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் அந்த கஷ்டம் நம்ம ஆரோக்கியமாக இருக்குது. உண்மையில என்னுடைய சகத்தில் என்னுடைய கிருபை சொல்கிறேன். இந்த வருஷம் பிறருக்கோ பலவே இருக்கிறது. சுகர் ப்ராப்ளம் மட்டும் நானே வளர்த்திக்கிட்டு சொன்னாலும் தூங்காமல் டென்ஷன் ஆகனால வளர்த்திக்கிட்டே தவிர ஆண்டோட கிருபை எந்த வியாதியும் இல்லை. இப்போ கொஞ்சம் கண்ணு பார்வை கொஞ்சம் பார்வையெல்லாம் கொஞ்சம் கண்ணி நடக்குது. நம்ம கவனமாக நினைக்கிறேன். இனி அடுத்த வாரத்தில் போயிடுற கண்ணுக்குள்ள வழியில எல்லாம் பார்க்கணும். இப்படி கற்றுக்கணும் ஆரோக்கியம். உபவாசம் காலம் 40 நாள், ஒரு வருஷத்துக்கு 3 முறை 4 முறை 40 நாள் உபவாசிப்பேன். அதில் 4 தடவை உட்கார்ந்தா 2 தடவை குடிக்கவும் மாட்டேன், குசிக்கவும். உபவாசத்தில் ஜோம் கூடி முதல் ஒரு 4-5 நாட்கள் வெளியே எங்கேயும் போக மாட்டேன். வீட்டுக்குள்ள எல்லா கூட்டமும் மனைவி பார்த்துக்கணும். இதில் உட்காந்து நான் ஜோம் பண்ணி அவளை பார்த்துக்கலாம். 5ஆவது நாள் கொஞ்சம் வெளியே வந்து நான் அந்த கூட்டங்கள் பார்த்து பங்குக்கிறோம். இந்த உட்காந்து ஜோம் பண்ணிட்டு பைபிள் தியானம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே உபவாசிட்டு ஊழியர்களுக்கு தான் வெளியே போவோம். இப்படி ஒரு வருஷத்துக்கு இப்படி உட்கார்ந்து உபவாசிக்கிறனால இன்றைக்கு நான் ஜீவனோடு இந்த இடத்துல நிற்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அந்த உபவாசத்தின் நிமித்தம் இந்த கோபத்தை நான் அடக்கிட்டேன். தேவையற்ற வார்த்தைகளை நான் அழிச்சிருக்கிறேன். தேவையற்ற முதல்ல எனக்கு கோபம் வந்தாலும் முதல்ல அடிக்க தான் தெரியும். போடுவதே எதிர்பார்த்து என்ன செய்யணும், அட்டங்கிற இது போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சட்டையை பிடிச்சிக்கலாம். அப்படி சொல்லிட்டு சில நிறைய சூழல்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அவங்ககிட்டெல்லாம் போய் ஒப்புறவாங்க. எல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்யணும். நம்ம விரும்புகிறாங்க இல்லைங்களா? உபவாசம் எடுத்தால் நிச்சயமாய் இப்போ திருமணத்துக்கு ஆயத்தமாக திருமண வாழ்க்கை வயதை நெருங்கி இருக்கிறவங்க பிள்ளைகள் பையன்கள் சொல்கிறேன், உபவாசித்து ஜோம் என்ன சொல்லி கொடுத்தது போல உபவாசித்து ஜோம் பண்ணுவோம். எதிர்காலத்துக்காக உன் வாழ்க்கைக்காக நீ எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறா. நிறைய பேரை பார்ப்பீங்க, அந்த பிள்ளை என் கூட படித்த பிள்ளை இப்படி இருக்கு, என் கூட படித்த பிள்ளை இப்படி இருக்கு, நானும் அப்படி இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வசதி இல்லை, வறுமை அப்படின்னு நீ நினைக்காத. நீ ஜோம் பண்ண, உன்னுடைய விண்ணப்பத்துக்கு உபவாசத்தின் ஜெபத்துக்கு கத்து நல்ல பலனை கற்றுக் கொள்வார். ஆமென். ஆமென். நேற்று உணர்த்தப்பட்டது, இன்னைக்கும் உணர்த்தப்படுகிறது. ஏதோ ஒரு சகோதரிக்கு திருமணத்தை கர்த்தர் உருவாக்கி கொடுக்க போறாரு. கொடுத்த சில மாதங்களுக்கு பிற்பாடு அவர்கள் வானத்துல பறந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கர்த்தர் சபையில ஏதோ ஒரு சகோதரிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் சொல்லலாமா? எனக்கு யாரும் தெரியாது. எங்க இது உணர்த்தப்பட்டு சொல்லணும்னு நினைச்சேன். அதை கன்ஃபார்ம் எதுவுமே நான் உறுதிப்படுத்தாம திரும்ப சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அந்த இந்த வார்த்தையை சொல்லிட்டு என் உள்ளத்துல வந்து விழுந்து சொல்லிட்டேன். ஆமென். கர்த்தர் செய்ய வல்லவர். விசுவாசிங்க. வாலிப பிள்ளைகள் அவன் கை வைக்கிறார். வாலிபர்கள் திருமணம் ஆகாதவர்கள் கொஞ்சம் நல்லா கை வைக்கிறார். கை வைக்க தெரியுமா? கை வைக்க தெரியுமா? தம்பிமான வைக்கலாம். ஜோம் பண்ணுங்க, உபவாசிங்க, உங்களுடைய மன விருப்பத்தை கத்திரத்தை சொல்லுங்க, நிச்சயம் கத்தர் வாய்ப்பு பண்ணலாம். ஆமென். ஆமென். அப்போ உபவாசித்து ஜெபிக்கணும். அப்போ உபவாசித்து ஜெபிக்கும் போது நம்ம உபவாச ஜெப நாட்கள்ல என்ன செய்யணும்? ஏசாயா தீர்க்கதரிசனம் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது பாருங்க, நல்ல தெளிவா பாருங்க. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? ஏன் நாங்க இறுதி பண்ணுவோம்? நீங்களே கேட்கலாம், ஆண்டவரே நான் 20 நாளா உபவாசித்து ஜெபம் பண்றேன், ஏன் நீர் என்னை நோக்காமல் இருக்கிறீர்? ஏன் 20 நாள் ஜெபித்த ஜெபத்துக்கு ஒரு பதில், ஒரு சின்ன கடுகளவான ஒரு ஆலோசனை, கடுகளவாக ஒரு வழி எனக்கு திறக்கலாமே, ஏன் நீ திறக்காமல் இருக்கிறீர்களா? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை சொல்ல சரத்தை ஒடுக்கணும்ல, கட்டுப்படுத்தணும். அதை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன? ஏன் அதை பார்க்காமல் அறியாமல் புரியாமல் இருக்கிறேன்? இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே. இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கவனிங்க, பாஸ்தம்மா மட்டும் வாசிக்கட்டும். நீங்க எல்லாரும் என்ன பாருங்க, என் முகத்தை பாருங்க. செல்லங்களா
எல்லாம் 2 பேரும் ஒருத்தர் தலைக்கிட முடியும். என்ன காசு நம்ம மாட்டாது. நான் ஏன் சொன்னா அந்த எக்ஸ்பிளனேஷனாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து, இங்க சொல்றாங்க உங்கள் இச்சையின்படி நடந்து, உங்கள் இச்சையின்படி. இப்போ நம்ம இன்னைக்கு உபவாசம். இன்னைக்கு காலையில சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இட்லி அவிச்சுருப்பாங்க. ஒரு வாலியை போட்டிருப்பா இல்லை தவப்பா இருப்பாங்க. ஒரு நாளும் அன்னைக்கு நமக்கு வாசனை மூட்டை தொலைக்காது. அன்னைக்கு தான் தொலைக்கும். இன்னைக்கு உடனே நமக்கு என்ன வரும்? மனமா இருக்கு, கொஞ்சம் ஒரு இட்லியாவது பின்னிக்கிட்டு இதான் இச்சை. புரியுதுல? நான் சொல்ல விளக்க புரியுதுல? உங்களுக்கு புரியுறது தான் இது இல்லைன்னா நான் வேற லெவலில் டீப்பாக போயிட்டு இருப்பேன். இப்போ நீங்க புரியணும். இதுக்கு மேல இனி வர்ற நாட்கள்ல உபவாசம் இருக்கும்போது 3 நாள் உபவாசம் இருந்தா 3ஆவது நாள் சாயங்காலத்துல தூதன் இறங்கிருக்கோம்னா 10 நமக்கு தந்துருக்கோம். அப்போ இந்த இச்சை சில விட இருந்தோம். உபவாசம் மத்திய 12-1 மணியோட முடிஞ்சு போனோம்னா அந்த காரியத்தை நம்ம அப்படின்னு இல்லை. இச்சை, உங்கள் இச்சையின்படி நடக்கிறீங்க. நம்ம விருப்பத்தின்படி நடக்கிறோம், நம்ம விருப்பத்தின்படி பேசுறோம். இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாச நாள்ல தான் நம்ம என்ன செய்யலாம் சொல்லுங்க? செய்யாம வருவீங்களா? சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு உபவாச ஜபம் முடிஞ்ச மத்தியானம் போனோம் உள்ள போட்டோம். அப்போ உபவாச நாள்ல என்ன செய்யணும்? நம்ம இச்சையின்படி இருக்கக்கூடாது. வேலை ஒன்றும் புதிய பாட்டுக்கு இதே உபதேசம் தான். அப்போ எப்பதான் உபவாசம் முடிச்ச பிறகு உட்காந்து சமைச்சு சாப்பிடும். அவன் அதுக்கு பொறுமை இல்லையே. அதுக்கு சிறு குடல் பெருக்குடலை தின்னு 3 மணி நேரம் தின்னலாம். கூட 3 மணி நேரம் இருந்தா என்ன? சரி, அன்னைக்கு ஒரு கஞ்சியை குடிச்சா என்ன? அன்னைக்கு ஒரு பழையதை சாப்பிட்டா என்ன? இல்லைன்னா ஒரு காப்பியை குடிச்சிட்டு இருந்தா என்ன? இதெல்லாம் அப்போ நம்ம இச்சையின்படி நம்ம நடந்து அந்த வார்த்தை மறுபடியும் உங்கள் வேலைகளை வேலைகளெல்லாம் உபவாசம் டெய்லி நான் இத்தனை நாள் உபவாசம் அன்னைக்கு தான் போட்டு துணியை வச்சுக்கிறேன். இந்த சில விசுவாசிகள் ஞாயிற்றுக்கிழமை ஆறாத ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் துணி துவைக்கணும், அன்னைக்கு தான் சுற்றுலா, அன்னைக்கு தான் கல்யாணம் இருக்கணும், அன்னைக்கு தான் பால் காய்ச்சி விட்டுருக்கணும், அன்னைக்கு தான் சடங்கு விட்டுருக்கணும், அன்னைக்கு தான் கர்மாத்தி எல்லா வார்த்தையும் இன்னைக்கு தேவனை ஆராதிக்கிற நாள் ஞாயிற்றுக்கிழமை உபவாச நாள். இதெல்லாம் நம்ம என்னன்னா நல்ல நீங்களும் நானும் இயேசுவின் பிள்ளைகள், நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் பெருத்த வித்தியாசம் இன்றைக்கு கத்த வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது வசனத்துல பிரிவை உண்டாக்கின ஆண்டவர் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் தான் அந்த பிரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வேலை செய்கிறீர்கள், இதோ வழக்குக்கு சண்டை போடுறதுக்கும் வாதுக்கும் துஷ்ட தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நம்ம உபவாசிக்கும் என்ன சிலர் என்ன சொல்றாங்க? நல்ல ஒரு முதிர்ந்த ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அது தெரியாது. முதிர்ந்த ஆண்டவருடைய சோத்ராண்டவர் உபவாசித்து சொல்லி ஆண்டவரை உதவி செய்தீர். இந்த பக்கத்து வீட்டுக்காரர் எப்பொழுதும் எனக்கு உதவமா எழுதி கொண்டிருக்கிறார். அவரை இந்த இடத்தை விட்டு நீ அகற்றும் ஆண்டவரே, அவரை நிர்மலமாக்கும் ஆண்டவரே. லட்சியம் சொல்றது இல்லை, இடத்தை காலி பண்ணவரை. இந்த ஜெபம்லாம் எப்போ நடக்கு? அதனால அது நம்ம ஜெபமே பகுதி போகுது. ஆண்டவர் இருந்துச்சுன்னா சத்து இருக்கல. உபவாசிக்கிற தேவனுக்குள்ள சத்துருவ சிநேகிக்கணும். உன்னை சபிக்கிறவர்களை நீ நாசமா போற வழியில லாரியில் அடிபட்டு செத்து போ அப்படின்னு நீ நான் சொல்லக்கூடாது. நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் அவங்க நம்மளை சபிச்சா நான் சொல்றேன், அவங்க போடுற சாபம் நம்மை வந்து தங்காது. ஏன்னா நான் தெய்வ பிள்ளை, நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம்.
சத்துருக்களை சிரியுங்கள், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், துன்பப்படுத்துவதற்காக ஜெபம் பண்ணுங்கள். எங்க இருக்கு? பைபிள். மத்தேயுல ஆண்டவர் கொடுக்கிற உபதேசம். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுகிறது. நம்மை தாழ்த்துவது, நம்மை வெறுமையான ஒரு பாத்திரம். என்னால் ஒண்ணும் முடியாது. நான் சொன்ன ஆரம்பத்துக்கு சொன்ன ஒரு பைத்தியக்காரனால ஒண்ணுமே, அதே போல வெறுமையான ஒரு பாத்திரம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. எஞ்ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று. ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்று அழுக்கான கந்தல் எங்கே உணர்ந்தே எங்கேசுவே அந்தினமும் உண்மையில் நான் வழங்கிட வேண்டும், அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னோட தனிஜபத்தில் அந்த பாடல் அடிக்கடி பாடு. நல்ல பாட்டு பாடினாங்க. செய்ய ஜார்ஜ் நல்ல மனுஷன். தாழ்மையான அனுசவத்தில் வந்திருக்கணும். அதை தாழ்த்தி உபவாசிக்கணும். பெருமை, இப்படிப்பட்ட எந்த ஸ்வாபம் நமக்குள்ள வரக்கூடாது. எனக்கு ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ. ரொம்ப உபவாசம் சொல்லணும்னா ரொம்ப பருகாம்பலம் தலையில எண்ணெயும் தக்கிறது இல்லை, துணியும் மாத்துறது இல்லை. ஒரு மாதிரி போயிட்டு என்ன ஒரு மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு. அன்னைக்கு உபவாசம் எப்படி எங்க உபவாசனம் முதல் கடையா இருக்கும். நீ சொல்ல சந்தோஷமா இருக்கும், சிரிச்ச குளத்தோட இருக்கணும். எல்லாருக்கும் நான் சில நிஜமா நான் இன்னைக்கு உபவாசம் இருக்கிறேன், எனக்கு வந்து ஜோம் பண்ணி கொடுங்க போட்டு விட்டுருவோம். சில ஊழியக்காரங்க போடலாம் 40 நாள் நான் உபவாசத்தில் இருக்கிறேன், ஆகவே எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க நான் சொன்னாலும் சொன்னாங்க. உபவாசம் இருக்கிறது வெளியே தெரியவே இப்படிதான் சொன்னாங்க. விசுவாசிகள் போவாங்க. அந்த ஊழியக்காரங்க பாஸ்டர் என்ன எடுக்கிறார், உபவாசம் எடுக்கிறார், பூஸ்ட் பாட்டு உங்க பாசம் என்னைக்கா வாங்கியா இருந்தியா? ஆப்பிள் ஆரஞ்சு எப்போ உபவாசம் சோறு சாப்பிடாதையும் ஆப்பிள் ஆரஞ்சு பூஸ்டா முடியும். மனுஷன் வாழ்க்கை முழுது வாழ்ந்துடலாம். கடைசியில் உபவாசம் முடிச்சுட்டு அந்த ஆடு சுரு ஊதி வருவார். பின்னது என்னது பூஸ்ட் ஆகிட்டார். இது உபவாசம். எல்லாம் மைண்ட பண்ணி தான் சொல்றாங்க. இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய். அக்கிரமத்தின் கட்டுகளை பாருங்க, அக்கிரமத்தின் கட்டுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தெய்வனுக்கு பிரியமில்லாத கிரியைகள், அக்கிரமத்தின் கட்டுகளை நம்ம விட்டு அவிழ்க்கிறதும், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் வேதனைகளை நம்ம விட்டு அவிழ்த்து போடுறதும், நுகத்தடியின் பிணைகளை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்க சில கஷ்டத்தில் இருப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்வதிலும், விடுதலையாக்கி விடுகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமியானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும், இதுதான் இப்படியெல்லாம் செய்யறதா உகந்த 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 சத்தமா சொல்ல உகந்த. அப்போ இன்னைக்கு நீங்க 20 நாள் உபவாசம் இருந்தீங்களா? இப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போறேன். இந்த 20 நாள் உபவாசத்துல இந்த வசனத்தின்படி நீங்க என்னெல்லாம் செய்வீங்க? என்ன செய்வீங்க? இந்த வசனத்தின்படி நீங்க 20 நாள் உபவாசம் பண்ணீங்களா? என்ன செய்வீங்க சொல்லுங்க சிஸ்டர். என்ன செய்வீங்க? சோத்திரம் மட்டும் போட்டோம், ஓத்திரம் இல்லாம வந்தோம், ஓத்திரம் இல்லாம வீட்டுக்கு போனோம். இதுதான் நடந்திருக்கே தவிர என்ன பொறுத்தவரை இதை பாஸ்டர் சம்பந்தப்படுத்தல. என்ன பொறுத்தவரை
நீங்க எல்லாரும் இந்த 20 நாளும் ஏசுநாத்தை பிச்சை எடுக்கணும். ஏசுநாத்தை பிச்சை எடுக்கிறதுனால இதை செய்துட்டீங்கன்னா நீங்க பிச்சை எடுக்கணும் கேட்கணும், அது தானா வரும். முதலாவது ராஜ்யத்தையும் அந்த நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. எனக்கு அதுதான் என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, என் குடும்பத்தில் நிம்மதி இல்லை, என் குடும்பத்தில் அது இல்லை, இதனால கேட்டுட்டே தான் கிடைச்சா. அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்தா நம்ம கேட்காமலே நம்ம காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பான். எத்தனை விசுவாசிகள் கையை வைத்து ஒரு சத்தமான என்ன செய்யணும்னா, இந்த 25 ரூபா எங்களுக்கு அஞ்சு சாப்பிடும். 25 ரூபாய் யாருடையது? இது கர்த்தருக்கு. புரியுதா? சொல்லுங்க, புரியுதா? அப்போ உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் தெரியுமா? இதை ஒவ்வொரு நாளும் ஒரு சாப்பாட்டு காசு தனியாக எடுத்து வச்சுட்டு, எல்லாரும் சேர்த்த சொல்றேன், எடுத்து வச்சுட்டு இந்த உபவாசம் முடிந்து தாங்க அந்த நாள்ல சின்ன ஒரு பையிலையோ ஒரு கவர்லையோ போட்டு அப்படியே கொண்டு வந்து மாஸ்டர் கையில் கொடுக்கக்கூடாது, இங்க கொண்டு வச்சிடணும். நான் உபவாசித்து எனக்கு கிடைத்த நான் ஆண்டவருக்காக செலவழிக்கிறது. இதை யார் பார்க்கிறா? வேற எழுத வேண்டாம், ஒன்றும் எழுத வேண்டாம், அதில் வச்சு போயிடும். இப்போ இந்த பணம் எதற்கு அப்படின்னு ஒரு கேள்வி. இது இந்த பணம் கர்த்தருடைய ஊழியம். செல்லலாம். இன்னும் கஷ்டப்பட்டவங்க எல்லாம் மாஸ்டருக்கு தெரியும். நம்ம உங்களுக்கு விசுவாசிகளுக்கு நிறைய யார் கஷ்டப்படுறாங்க, யார் யாரும் தெரியும், பாசம் தெரியும். அந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு சபையுடைய ஊழியம், கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு இந்த பொருளாதாரம் எடுத்து அவர்கள் என்ன செய்வாங்க? இதுதான் நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிறீர்கள். ஆமென். பசி உள்ளவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறது, துரத்துண்ட சிறுமியானவர்களையும் வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறது, அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இதை சேமிச்சு உபவாசத்தை கொண்டு கொடுக்க இல்லை. உனக்கு அதை நீயா செய்ய முடியுதுன்னா கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு துணி எடுத்து கொடு. 24 நாள் முடிச்சுட்டு வச்சுக்கலாம். அடுத்த நாள் நம்ம கிறிஸ்மஸ் வருது, இதெல்லாம் மனசில் வச்சு நீங்கள் பாசம் மேலே கொடுத்து அந்த கஷ்டப்பட்டவங்க துணி எடுத்து கொடுக்கலாம். ஒரு நேரம் ஆகாரத்துக்குள்ள வழியை பார்க்கலாம். ஓல்டு ஆர்ஃபனேஜ் இருக்கு, அங்கே போய் சாப்பாடு எடுத்து செய்யலாம். இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாங்க. நான் சொல்றாங்களா ஆண்டவர், நான் உங்களை வீட்டுக்கு வந்து நீங்கள் என்னை விசாரிக்க வேண்டிய ஒரு குடிக்க ஒரு டம்ளர் தண்ணி கூட எனக்கு தரல, சாப்பாடு கூட தரல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பார்த்து சொல்றாருல பைபிள்ல. இதுதான் ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா, அநாதைகளுக்கு கொடுக்குறீங்களா, உங்களுக்கு சோறு கொடுத்தா கூட நீ யாருக்கு கொடுக்கலாம்? இதுதான் உபவாசம். அப்போ இதெல்லாம் நீ உண்மையா செய்ய ஆரம்பிச்சுட்டா உடைய பொருளாதார தேவை, உன் கஷ்டம், உன் வியாதி, உன் பலவீனம் எல்லாம் ஆண்டவர் அப்படியே மாற்றி கொண்டே இருப்பார். ஆமென். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல நீ இதை செய்தால் விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழுப்பி சுகவாழ்வு சீக்கிரத்தில் என்ன செய்யும்? துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ உபவாசம் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. இல்ல உபவாசம் எடுக்கிற ஆட்கள் என்ன செய்யணும்னு சொல்லி கொடுங்க. இதை நீங்க கரெக்டா செய்ய, நீங்க உங்களுடைய உபவாசத்தில் ஜெபித்த ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் என் பரலோகம் கலந்து பதில் கொடுக்கும். விசுவாசிக்கிறவன் கைகளை தட்டி கட்டளை சொல்றாங்க. இயேசு செய்தாரா? செய்தார். ஆமென். செய்தார். வஸ்திரம் வாங்கி கொடுக்கல, ஆனா அநேக நன்மைகள் செய்தார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கிற காலம் வரை ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவரால். அப்போ இயேசுவை கவனித்து பாருங்கள், அவர் உபவாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது இப்ப என்ன செய்தார் வாசிங்க, அவர் ஜெபித்தார்.
இரண்டாவது அவர் என்ன செய்தார்? ஜெபித்தார். உபவாசித்து அவர் என்ன செய்தார்? ஜெபித்தார். ஜெபத்தை பார்க்கிறோம். உபவாச ஜெபம் வலிமை உள்ளது, ஜெபமும் வலிமை உள்ளது. ஆமென். வாசிங்க, அவர் எப்படி எல்லாம் மாதிரியை வச்சுட்டு போனார், அவர் என்ன எப்படி எல்லாம் ஜெபிக்க சொன்னார். நான்கு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். கவனிங்க, இயேசு அதிகாலையில், அதிகாலைன்னா எத்தனை மணின்னு நினைக்கிறீங்க? காலை என்பது சொல்ல போனா 4:30 மணிக்கு பிற்பாடு. அதிகாலையில எழும்பி என்ன செய்யணும் சொல்லுங்க? விசுவாசிகள் சொல்லி. இந்த குளிர்காலத்துல உங்களுக்கு 8 மணி வரை தூங்கும். எனக்கே வந்து உங்களுக்கு இந்த குளிர் நேரத்துல ரொம்ப தூக்கம் வரும். ஆனால் அதை தியாகம் செய்ய வேண்டும். அதையும் தியாகம் செய்து நம் ஆண்டோட சுமத்துல முழங்கால் படிட்டு அதிகாலையில் அவர் நோக்கி கூப்பிட்டார். ஏன்னா இயேசு அதிகாலையில பாருங்க, அதிகாலையில் அவர் எழும்பி புறப்பட்டு எங்க பண்ணாரு? தூரம் போறாரு. எதுக்காக? ஜெபிக்கிறது. அப்போ விசுவாச பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் அதிகாலையில எழுப்பணும். அதிகாலையில கொரோனானால இப்ப எல்லாம் அதிகாலையில கான்ஃபரன்ஸ் காலில் வந்துட்டோம் இல்ல? கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம். நீங்க எத்தனை பேர் கான்ஃபரன்ஸ் காலில் ஜெபம் பண்றீங்க? கொஞ்சம் பொண்ணான கையை வைத்துங்க பார்ப்போம். கூகுள் மீட் விட கை வைக்க கூகுள் மீட்ல கூட ஒரு 1 hour தான் ஜெபிக்க முடியும். கான்ஃபரன்ஸ் கால் அப்படிங்கிறது நல்லா நிறைய நேரம் ஜெபிக்கலாம். அது இதுங்க மற்ற எல்லாரும் இடையிறவங்க உங்க நம்பரை சில இது ஒருத்தர் சொல்லிட்டே வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கலாம். அது ரொம்ப பரிசுத்தமாக ஏன்னா கொடுத்து ஜெபிக்கணும். இப்போ மற்றபடிக்கு சபைகள் நல்லா இருந்தால் காலையில் 5 மணிக்கு ஜெபங்கள் சபையில் நடக்கணும். ஓரளவு பைக் வச்சிருக்கிறவங்க, கார் வச்சிருக்கிறவங்க எல்லாம் பைக்கில் வந்துடலாம். மனைவியை கூட்டிகிட்டு வரலாம், பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்துடலாம். இப்படி ஜெபிக்கணும். ஏன்னா இயேசுவை கவனித்து பார்த்தால் அவர் அதிகாரமே எழுந்து ஜெபிக்கணும். பழைய பாட்டில் யாத்ராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க, மோசையை பார்த்து அது என்ன பாருங்க, நீங்க வசனத்தை குறிப்பிடுறவங்க மட்டும் எழுதும். இதெல்லாம் என்ன பாருங்க, அப்பதான் ஒரு புரியும். கொஞ்சம் தான் சொல்லி தரப்போம். மோசையை பார்த்து சொல்றார், விடிய காலத்தில் நீ ஆயத்தமா. நம்ம விடிய காலம் ஜெபம் என்ன தெரியுமா? பல்லு தைக்க மாட்டோம், பல்லெல்லாம் தைக்கல, தலையாச்சுவோம், தலையிக்க மாட்டோம், பல்லு தைக்க மாட்டோம், மோத்தையும் கழுவ மாட்டோம், தூக்குற முடிஞ்சோடு எங்க நடக்குது? நம்ம பெட்ரூம் சிலர் இப்படியே படுத்துவாங்க. ஜீவனோட தான் இருக்கேன்னு அப்ப முழங்கால நில்லுங்க, தூக்கம் வராது. அப்படி முழங்கால இருந்து தூக்கம் வந்தாலும் ஐத்தி விழுந்து ஒரு விழுது மண்டையில் எங்கேயாவது அடி வரும். அது கூட தூக்கம் வரும். சில வேலை நமக்கு தட்டு விழுந்தாலும் நம்மளும் ஒழுங்கா செய்வோம். தட்டாம ஒழுங்கா இருக்குமா? சில தட்டு விழுந்தாலும் ஒழுங்கா. அப்போ அதிகாலையில யோசிக்கலாம். வியற்காலையில் எழுப்பி ஆயத்தமாகி எங்க வா? சீனாய் மலை ஏறணும். மலை ஏற சொல்றது. அப்ப எவ்வளவு காலையில முடியுமா? காலையில முடியுமா? அதை செய்ய சொல்றது. காலையில் ரொம்ப தூரம் நடக்கிறதுக்கே கஷ்டப்படுவோம், ஏறதுக்கு கஷ்டம், கடினமான வேலை. அது கொஞ்சம் குறிப்பிட்ட நேரம் போக போக என்ன செய்வோம்? அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். ஆனால் அவங்க சொல்ற அதிகாலையிலே நீ எழுந்து ஆயத்தமாகி நீ சீனாய் மலைக்கு வந்து மலை உச்சிக்கு போகலாம். இடையில நிற்காத, உச்சிக்கு போயிட்டு நான் உன்னை கட்டளை கொடுப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
ஜனங்களை நடத்த வேண்டிய ஞானத்தை உனக்கு தருவேன். ஆமென். அப்ப அதிகாலை ஜெபம் இன்றிலிருந்து விசுவாச பிள்ளைகள் தீர்மானம். உபவாச ஜெபத்தினுடைய வலிமை, உபவாச ஜெபத்தில் நீ ஏறெடுத்த விண்ணப்பங்கள் வேண்டுதலுக்கு தொடர்ந்து பதில் கிடைக்க நீ என்ன செய்யணும்? அதிகாலையில் என்ன செய்யணும்? என இயேசுவை நீ கவனித்து பார்த்தா அவர் அதிகாலையிலே ஜெபித்தார். ஆமென். இரண்டாம் அதே மார்க்குவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 46-47 வசனத்தை வாசிக்கிறோம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசுநாதர் எப்பவுமே எங்கதான் போறாரு? பிரச்சனை இல்லாத இடத்துல போய் தனித்து ஜெபிக்கிறவங்க பிரச்சனை இல்லாத இடத்துல ஜெபிக்கணும். இப்போ ஐயோ பாஸ்டர் எனக்கு பிரச்சனை, குழந்தை இருக்குது, நல்லா கவனிங்க. வயசெல்லாம் சின்ன குழந்தை இருக்குது, அது அழுவே தொந்தரவு பண்ணுது, நல்லா தூங்குகிற ஒரு நேரம் இருக்கு பாருங்க, அதை தூங்க போட்டுட்டு உட்காந்து ஜோம் பண்ணும்போது ஊரை கூப்பிட்டீங்கன்னா ஒரு தொட்டில் கிடக்கிற பிள்ளையும் ஊரை கூட ஆரம்பிச்சோம் ஜபம் பண்ண. அப்போ உள்ள தொட்டில் தூங்கும்போது அமைதியாக உட்காந்து சோத்திரம் பண்ணி ஜோம் பண்ணணும். அங்கே இருந்து தூங்கப்பட்ட பிள்ளையும் ஓத்திரம் ஜபமும் போச்சு. பாஸ்டர் ஜோம் பண்ணவே முடியல பாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பாஸ்டர், ஏன் பிள்ளை பிரச்சனை. சிலர் கோயிலுக்கு வர மாட்டாங்க, ஏன் பாஸ்டர்? பிள்ளை ஓத்திரம் பண்ணுங்க. உனக்கு ஆராதனைக்கு வருவதுக்கு தடை என்ன? சொல்லுங்க, தடை என்ன? பிள்ளை. அப்ப பிள்ளைங்க தோக்கணுமா? தடையை நீக்கும் ஆண்டவரே. இந்த பிள்ளை, இந்த தாய் ஆராதனைக்கு வருவதற்கு இந்த பிள்ளை என்ன இருக்கிறது? தடையோ இருக்கிறது. இயேசுவே இந்த தடையை அப்ப ஒழுங்கவா இன்னும் நம்ம செய்கிற சில விடங்கள் இதெல்லாம் நம்மள மனசுல நினைக்கிறது இல்லைல்ல. டக்குன்னு சொல்லணும், என் பிள்ளை ஓத்திரமா இருக்கு சார், என் பிள்ளை கஷ்டமா இருக்கு சார், என் பிள்ளைனால நான் ஆராதனைக்கு வர முடியல, துதிக்க முடியல, ஜெபிக்க பிள்ளை வேலைக்காரிக்கு என்ன சாட்டா இதே மாதிரி பிள்ளை வேலை செய்யணுமா? வேலைக்காரி அப்போ வேலை செய்யறதுக்கு வருத்தப்பட்டனா ஒரு வீட்டில் பச்செல்லாம் பிள்ளை இருந்தான், அந்த பிள்ளை எடுத்துக்கிட்டே தெரியுவாங்க. ஐயோ அழுதாங்க. அப்போ வீட்டு வேலை செய்யறதுக்கு என்ன சாப்பிட்டு? பிள்ளை சாப்பிட்டு டைம் முடிஞ்சோன்னா பிள்ளை வந்து போட்டு போறாங்க. ஒரு வேலையும் அதாவது வேலைக்காரிக்கு என்ன சாப்பிட்டு? இதே போல தாய்மார் சொல்றேன், பிள்ளைகள் புருஷன் இல்லை யாரும் தடையாக கூடாது, சாப்பிட்டு சொல்ல கூடாது. ஆமே சாப்பிட்டு போக்கு சொல்லாது இருக்க கிடையாது, சரிங்களா? அப்போ விசுவாசங்களை நல்லா கவனிக்கணும். சாப்பிட்டு போக்கு சொல்லாம காலையில் எழுப்பி ஜெபிக்கணும், அதிகாலை எழுப்பி ஜெபிக்கணும். ரெண்டாவது மாலை நேரத்திலையும் ஜெபிக்கணும். இந்த வசனம் மாலை நேரம், மாலை நேரத்தில் என்ன செய்யணும்? இது இயேசுவை கவனித்து பார்க்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த காரியங்களூடாக கடந்து போக வேண்டும். ஆமென். அடுத்து லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. லூக்கா 6:12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி, எப்பவுமே அவருக்கு மலை ஏறுற பழக்கம் தான். ஏசினாரு தனித்து இருக்கிறாரு. தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்போ நமக்கு இப்ப முழு ஜெபங்க சபையில் உண்டு. எத்தனை மணிக்கு தெரியுமா? 9 to 2 முடிஞ்சு. இது அரை முழு ஜெபம். மூலிகை ஜெபம்னா 9 மணிக்கு ஆரம்பிச்சா விடிய காலையில் 4 மணிக்கு தான் முடியும். அதுதான் முழு இரவு ஜெபம். இந்த முழு ஜெபம்னு சொன்னா ஜெபிக்கணும், அதுல கொஞ்ச நேரம் ஆலோசனை இருக்கணும். ஆமென். இப்படி ஜெபம்னா நின்று ஜெபிக்கணும். ஏன் ஆவிக்குரிய தாயெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தது தெரியும். நம்ம தேவகடாட்சம் சொல்லலாம், மழை நின்றுதான் 9 மணிக்கு ஜெபத்தில் நிற்கிற நீ ஜெபம் முடிகிறது வேற. 3 மணிக்கு முடிப்பான் நிற்கணும். மனமாலே கொஞ்சம் தடவை கொண்டு மண்டைக்கு தூங்குனாலும் விட மாட்டான். இவ்வளவு ஜெபம்லாம் என்ன பிரசங்கமே கிடையாது. ஜெபம் சோத்திரம் பண்ணு, ஆவினரும் சோத்திரம் பண்ணு,
விண்ணப்பத்தை சொல்லு, சோதரம் பண்ணு, விண்ணப்பத்தை சொல்லு, சோதரம் பண்ணு, உன் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணு, சபைக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, சபைக்காக ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணி 4 மணி 3:30 மணி 4 மணிக்கு முடிப்பான். முடிச்ச உடனே ஒரு போறோட ஒரு சாப்பாடு கொடுப்போம். பயப்படைங்க ஷல்லுன்னு வந்து சாப்பாடு அப்படியே காது. அப்படிதான் நான் பழகினேன். அந்த முழங்கல்ல அன்னைக்கு இதான் ஜெபம். தம்பிமார் தெரியுதா? வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்லாம் சோதர 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 அவனுக்கு இதெல்லாம் ஓத்திரமா போயிடும். வாழ்க்கை நீங்க சமூகத்தில் ஜெபிக்கணும். என் ஊழியரும் ஜெபிக்கணும், தனித்து ஜெபிக்க வேண்டும். ஆமென். இன்னும் காரணம் எபிரேயர் 5:7 வாசி. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி. எப்படி பலத்த சத்தத்தோடும்? கவனிங்க, இப்ப என்ன கவனிங்க, பலத்த சத்தம். பலத்த சத்தம் எங்கன்னா இயேசு அதை செய்தார். சபையில வந்தா பலத்த சத்தத்தோடு துதிக்கணும், பலத்த சத்தத்தோடு ஜெபிக்கணும். ஆமென். நான் ஜெபம் பண்றது உங்களுக்கு கேட்காம கூட பாச தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்கன்னா என்ன கேட்டா நான் ஆமென் சொல்ல முடியாது. இப்ப சத்தமா ஜெபிக்கணும், தோத்திரம் பண்ணணும், சத்தமா தோத்திரம் பண்ணணும். ஆண்டவர் மரித்த ஜனமும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை பூமையை ஒன்னால வாய் திறந்து துதிக்க முடியாது. சத்து போனவனும் என்ன செய்ய முடியாது. ஆனா ஜீவனோடு இருக்கிற நாமும் சத்தமா துதிக்கணும். நம்ம சபையில சத்தமா துதிக்கணும். ஒரு ஆள் இருந்தாலும் சரி, நான் சீக்கிரமே வந்தேன், பார்த்தேன், நான் வந்து சோதரம் பண்ணி சத்தமா சோதரம் பண்ணி பார்த்தபோது எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷம். ஆமென். அந்த எல்லாரும் சத்து முழங்கல் போட்டாங்க, பாஸ்டர் அதுக்கு பிறகு வந்தாங்க, எல்லாம் நிஜமான விஷயம். இதுதான் சத்தமாய் துதிக்க ஆரம்பிக்கணும், சத்தமாய் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆமென். வீடுகள்ல உட்கார்ந்து குறிப்பிட்ட குடும்ப ஜெபம் மட்டும்தான் ஓரளவுக்கு சத்தம். தனி ஜெபத்துல உங்க வீடுகளில் உட்கார்ந்து, இப்போ ஒண்ணுமே பக்கத்துல வீடே இல்லை, உங்க வீடு மட்டும்தான் அங்க காட்டுல இருக்கு அப்படின்னா நீ சத்தம் போட யாரும் கேட்க மாட்டாங்க. நீ பக்கத்துல வீடு இருந்தா தயவு செய்து நான் விசுவாசிகளுக்கு ஆலோசனை கொடுக்குறேன், சத்தமா ஜெபிக்காம குடும்பமா இருந்து ஜெபி பொருளும் சத்தம், நிதானமான சத்தம். அடுத்த வீட்டுக்கு எது இடைஞ்சல் இடையூறு வராம பாட்டு பாடி வசனம் வாசித்து ஜெபம். அதுபோல தனி ஜெபம் செய்ய ஆரம்பித்தாலும் நீங்கள் தனித்து ஜெபிக்காத அமைதியா உட்காந்து சின்ன சத்தத்தோடு ஜெபிக்க. ஆமென். சத்தமா ஜெபிக்கிறது. கூட்டங்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டங்களை ஜெபிக்க சொன்னா சத்தமா ஜெபி. பக்கத்துல ஏன் இருந்தா என்ன, இல்லாம போன என்ன. இப்போ எனக்கு துதிக்கிறது, சத்தமா துதிக்கிறது கருத்து இடத்தை கொடுத்திருக்கிறார். சொல்லி சத்தமா துதிக்க ஆரம்பிக்கா எந்த எரிகோ கோட்டையும் கத்த எந்த செங்கடல் அடைபட்டதோ அந்த செங்கடல் உனக்காக திறக்கப்படும். எந்த சிறைச்சாலைகள் அடைக்கப்பட்டது, பேதுரும் சீலாவும் துதித்த போது அந்த சிறைச்சாலைக்கான தானா திரண்டது போல அநேக ஆசீர்வாதத்தை தடை வைத்திருக்கிற காரியங்களை கர்த்தர் தானாக அகற்றினார். ஆமென். ஆமென். அப்படி ஜெபிக்கிறதுக்கு என்ன செய்யக்கூடாது. ஜெபம் அப்பதானே சொல்லியிருக்கேன், ஜெபம் என்பது நம்முடைய உயிர் தான். கிறிஸ்தவனா ரசிக்கப்பட்டியா, ஜெபம் நமக்கு ஜீவன். ஆமென். ரோட்டில் போகிறோம், அடிபட்டுட்டோம், போயிட்டு ஒரு மாதிரி அவன் கண்ணில் ஒன்றும் இல்லை அப்படியே கிடந்தானா, முதலாவது விவரம் தெரிஞ்சவன் நேரம் என்ன பார்ப்பாங்க, நாடி துடிப்பு இருக்கா. ஜீவன் இருக்குன்னா டக்குனு 108 கடிச்சு டக்குனு என்ன சொல்லி வர சொல்லி திருப்பி போட்டு ஆஸ்பத்திரி கொடுக்குறது. அதில் நம்மளே வந்து திருப்பி போட்டு ஆஸ்பத்திரி கொடுக்குறது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. ஆனால் அந்த நாடி துடிப்பு இல்லைன்னா நம்ம தொடவே மாட்டோம். அதே ஞாபகம் ஒரு சொல்லணும், அளக்கணும், அது என்ன பார்க்கணும், ஏன் அது ஆகணும் நம்ம சொல்லணும். ஆனால் ஜீவன் இருந்தால் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு நமக்கு என்ன இருக்குது. அதே போல கிறிஸ்தவன் என்று சொன்னால், ஆண்டவருடைய பிள்ளை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை என்று சொன்னால் அவருக்குள்ளே இருக்கிறது இந்த ஜீவன். என்ன ஜீவன்? ஜெபம். ஆமென். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க உபவாசம் ஜெபிக்க சாத்தானுக்கு நீ சாவு பண்ணி அடிச்சுட்டு தவிர, அவனுடைய வல்லமைகளை அழிக்கிறிய தவிர அவனை நீ உயிர்ப்பிக்கிற வேலையை அந்த ஜெபம் செய்யலாம். ஆமென். இயேசுவை கவனித்து பாருங்கள். அவர் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணினார், உபவாசித்தார். இரண்டாவது என்ன செய்தார்?
ஜெபம் பண்ணினார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு நம்மோடு சபை, எண் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. தொலைபேசி எண்கள் 9865152111, 9965157399. Our address: இயேசு நம்மோடு சபை, நம்பர் 54/1, இந்திரா நகர், தென்கனிக்கோட்டை. ஃபோன் நம்பர்ஸ் 9865152311, 9965157399. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.